பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், ஆயுத ரீதியாக நம்ம இரு நாட்டுக்கிடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்றோம் நம்ம அப்படின்னு நேற்று ஒப்பந்தம் போட்டு 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் அப்படி என்னங்க முக்கியம் அப்படின்னா, சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தான் இந்த இரு நாடுகளுக்கு இடையான இந்த ஒப்பந்தம், இந்த எந்த ஒரு நாட்டை யாராவது தாக்கினாலும் அது 2 நாடுகளின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்போ சவுதி அரேபியாவை யாராவது தாக்குனாங்கன்னா தேவைப்பட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை அவங்களுக்கு கொடுக்கும், அணுகுண்டை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தினால நமக்கு என்னங்க ஏதாவது பாதிப்பு இருக்குதா? பாகிஸ்தான் அங்கே போய் சவுதி அரேபியா ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அதிகமான லாபம் சவுதி அரேபியாவுக்கு தான். ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, பாகிஸ்தான்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கு, மற்றவங்ககிட்ட யாருமே இல்லை. அப்போ இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.